ஒரு ஒரு மீட்டிங்க வச்சு நம்ம என்னலாம் பண்றோம் அப்படின்னு ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம 6 மந்த்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணணும். அடுத்த 6 மந்த்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். இதுவே வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்ததுன்னா வந்து இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டா, அது அது அவங்கவங்க இண்டிவிஜுவல் பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா சில பேர் வந்து ஓகே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். சில பேர் வந்து ஒரு 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 ப்ராப்பரா வந்து ஒரு புக்ல வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பிளான பத்தி யோசிப்பாங்க. ஆனா வந்து இப்ப வந்து இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில பாத்தீங்கன்னா, நீங்க மேண்டேட்டரியா அத சப்மிட் பண்ணணும் கவர்ன்மென்ட்க்கு. நீங்க 6 மந்த்ஸ்ல நீங்க என்ன அதாவது ஒரு ஒரு ஆனுவல் மீட்டிங் பண்றீங்களா அப்படிங்கிறதே நீங்க காமிக்கணும். இந்த டேட்ல நாங்க பண்ணோங்கிறது காமிக்கணும். சோ அந்த மாரி இருக்கிறப்ப வந்து ஆப்வியஸா நம்ம ஒரு மீட்டிங் தான் அரேஞ்ச் பண்ணுவோம். அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இதுதான் நான் முன்னே சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டா வந்து நம்மளவே வந்து கவர்ன்மென்ட்டோட இது மூலமா ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளே வந்து ஆர்கனைஸ்டா நம்ம மாறுவோம். சோ இந்த மாரி இது பண்றது மூலமா. அடுத்து வந்து ஃபினான்ஷியல் ஆடிட். ஃபினான்ஷியல் ஆடிட்ங்கிறது வந்து என்னன்னா, எல்லாருமே பண்ணணுமான்னு கேட்டா, இட்ஸ் பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் தான். இப்ப வந்து ஒரு டர்ன் ஓவர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா நீடட் இல்ல. இப்ப ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்குலாம். பட் பிரைவேட் லிமிடெட்க்கு வந்து நீட் இருக்கும். யூசுவலா ஆடிட் ஃபினான்ஷியல் நம்ம இது ஆனுவல் ரிட்டர்ன் அதெல்லாம் பண்ணுவோம். அத தாண்டி ஒரு பெர்சன் வந்து நமக்கு என்னென்னலாம் நம்ம கரெக்ட்டா பண்றோமா அப்படின்னு வந்து இது வந்து ஒரு இன்டர்னல் ஆடிட் மாதிரி தான். அது ஆடிட் பண்ணிக்கிற மாதிரி தான். வெளியிருந்து வந்து எல்லாம் ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு பாக்குறது. பேலன்ஸ் ஷீட் கரெக்ட்டா இருக்கா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறது பாக்குற மாதிரி இருக்கும். சோ இது வந்து ஒரு பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஓகே நம்ம கரெக்ட்டா தான் பண்றோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு இது இருக்கும். இது வந்து நம்ம அ அ இயர்லி ஒன்ஸ் அதாவது அந்த பினான்சியல் இயர் முடியும் இல்லையா? முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணலாம். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தோம்னா, கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இது. சோ இது வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி தான். ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு மீட்டிங் வைக்கணும். அந்த மீட்டிங்ல வந்து ஷேர் ஹோல்டர்ஸும் இருக்கணும், டைரக்டர்ஸும் இருக்கணும். சோ என்னென்னலாம் பண்றோம் அப்படிங்கிறது இது பண்ணும். சம்டைம்ஸ் வந்து ஷேர்லாம் மாறும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வெளிய இருந்து ஒரு பெர்சன் வந்து நம்ம மேல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ இட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் இது பண்ணி தானே. சோ வந்து ஷேர் மாறலாம். இன்னொருத்தவங்க பண்ணலாம். சோ இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா வந்து நம்ம மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து டாக்ஸ் காம்ப்ளையன்ஸ். டாக்ஸ் காம்ப்ளையன்ஸ்க்கு வந்து என்ன இது பிரைவேட் லிமிடெட்ன்னு இல்ல. எந்த ஒரு பிசினஸ் நம்ம எடுத்தாலுமே வந்து ஒரு அந்த ஜிஎஸ்டி அது எல்லாமே நம்ம பண்ணுவோம். அதாவது ஜி ஆனுவல் ரிட்டர்ன் இது எல்லாமே பண்ணுவோம். ஜிஎஸ்டிங்கிறது வந்து என்ன அப்படின்னம்னா, மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ற சேல் அண்ட் பர்ச்சேஸ வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணணும். நம்ம எவ்வளோ சேல் அந்த மந்த் பண்ணோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணமோ, அத பொறுத்து வந்து பேஸ்ட் ஆன் நமக்கு இன்புட் கிரெடிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பர்ச்சேஸ் நம்ம பண்றோம். ஒரு 1,00,000 நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 10,000 நமக்கு வந்து இன்புட் கிரெடிட் இருக்கு. இன்புட் கிரெடிட்னா அந்த டாக்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இதே வந்து அதர் ஸ்டேட்க்கு பண்ணீங்கன்னா, அது வந்து ஐஜிஎஸ்டி அப்படிம்பாங்க. சோ இப்ப 1,00,000 பண்ணி நீங்க 10,000க்கு வந்து இன்புட் கிரெடிட் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதே சேல் வந்து சேல் நீங்க 2,00,000 பண்ணி 20,000 நீங்க கவர்ன்மெண்ட் பே பண்ற மாரி இருந்தா, சோ அந்த 20,000ஓட இந்த ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான 10,000 வந்து மைனஸ் பண்ணி நீங்க கவர்ன்மெண்ட்க்கு நம்ம 10,000 மட்டும் பே பண்ணா போதும். இதுதான் வந்து பேசிக்கா ஜிஎஸ்டி இது. சோ இந்த ஜிஎஸ்டி பண்றது, அப்புறம் வந்து ஐடிஆர் பண்றது இதெல்லாம் தான் டாக்ஸ் காம்ப்ளையன்ஸ்ல வரும். ஆம், அடுத்து வந்து ரெகுலேட்டரி ஃபைலிங்ஸ். ரெகுலேட்டரி ஃபைலிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம என்ன மாரி கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்ப நம்ம வந்து ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் மேண்டேட்டரியா இருக்கும். அது கூடவே வந்து ஃபயர் சேஃப்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஸோ வந்து நம்ம என்ன மாரி கம்பெனி ஆரம்பிக்கிறோமோ, இப்ப வந்து ஒரு காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியே நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு பெரிய லெவல்ல ஒரு காஸ்மெட்டிக்ஸ் இது. நம்ம வந்து ஒரு சோப் பிசினஸ் பண்றோம். ஒரு ஒரு ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பூ அதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்ல வந்துரும். அப்ப வந்து நமக்கு மேண்டேட்டரி ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வேணும். ஒரு சில லைசன்ஸ்லாம் வந்து பேஸ்ட் ஆன் த டர்ன் ஓவர் வாங்குற மாரி இருக்கும். ஒரு சில லைசன்ஸ்லாம் வந்து இம்மீடியட்டா வாங்குனா தான் நம்ம ஆப்பரேட் பண்ற மாரி இருக்கும். சோ அதெல்லாம் வந்து கரெக்ட்டான பெர்சன் நம்ம இது பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து சொன்னது என்னன்னா, ஆரம்பத்திலேயே நம்ம சொன்ன மாரி தான் இது எல்லாமே நாங்க பண்ணுவோம். நம்ம கம்பெனி பண்ணுவோம். அதாவது ஜால்விக் நாங்க பண்ணுவோம். சோ நீங்க என்ன கம்பெனி பண்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டாலே, டாப் டூ பாட்டம் நம்ம என்னலாம் லைசன்ஸ் வேணும், எந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல இருந்து நாங்க வந்து கைட் பண்ணுவோம் உங்களுக்கு. சோ இந்த மாரி நெறைய வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நீங்க அவங்க கிட்ட வந்து கைடன்ஸ் வாங்கி அதுக்கான லைசன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன மாரி இண்டஸ்ட்ரியோ அது பேஸ்ட் ஆன் கம்பெனி பொறுத்து நீங்க லைசன்ஸ் வாங்கிக்கலாம். சோ இதுதான் வந்து நம்ம என்ன ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு என்னென்ன காம்ப்ளைண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அடுத்து வந்து நம்ம அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்குறோம். இப்ப வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல நான் அட்வான்டேஜஸ் கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கலாங்களா? தம்ஸ் அப் குடுத்தீங்க அப்டின்னா, நான் அப்டியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுர்றேன்.
ஓகே. ஓகேங்க. 2, 3 பேர் இது பண்ணனால நான் அப்படியே கன்டின்யூ பண்ண ஸ்டார்ட் பண்றேன். சோ நான் மத்தவங்களும் அடுத்து ப்ரொசீட் பண்றேன் சொல்றீங்கன்னு எதிர்த்து நான் கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்து இவ்வளவு நேரம் நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனினா என்னென்னலாம் இருக்கும் உள்ள அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இப்ப வந்து அதோட அட்வான்டேஜ பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த நேம்லயே இருக்கு. இட்ஸ் லிமிடெட் லயபிலிட்டி. அதாவது வந்து என்னன்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றோம். இப்ப நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா, நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேனோ அந்த பிசினஸ்ல, அதுக்கு மட்டும் தான் நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பேன். இப்ப கம்பெனி வந்து ஒரு இடத்துல லாக் ஆகுது. அ அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்க்கு மட்டும் தான் நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். இப்ப 1 crore வந்து அவங்க அந்த ஒரு லாக் ஆகுது கம்பெனி அப்படின்னா, நான் வந்து ஒரு 50 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து 50 lakhs தான். சோ இது வந்து இதனால வந்து நம்ம என்ன நம்மளோட பர்சனல் அசெட் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்றோம். இதே வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருக்கு, இல்ல வந்து பார்ட்னர்ஷிப்பா இருக்கு அப்படின்னம்னா, நம்ம சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா, நம்மளே ராஜா, நம்மளே மந்திரிங்கிற கணக்கு தான். சோ வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேனோ, என்னலாம் நான் ப்ராஃபிட் எடுக்கணும் எல்லாத்துக்குமே எண்ட் டு எண்ட் வந்து நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்பேன். சோ அதுக்கு வர எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராஃபிட்க்கு ஃபுல்லா எனக்கு வருதோ, அதே மாரி அதுக்கு நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஆ விஷயத்துக்கும் அதாவது ஏதாவது லாக் ஆகுதுனாலும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்தா தான் இருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்றேங்கிறத தாண்டி எனக்கு வந்து என்ன ஆகும்னா, என்னோட பர்சனல் அசெட் அதாவது என்னோட சேவிங்லயோ, இல்ல என்னோட சொத்துலயோ கை வைப்பாங்க. அதுதான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஆனா, அதுவே வந்து பிரைவேட் லிமிட்ன்னு பார்த்தோம்னா கிடையாது. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், அதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து ஒரு பொறுப்பா இருப்போம். சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து நமக்கு ஆரம்பிக்கிறது மூலமா. அடுத்து வந்து என்ன பார்த்தா, இட்ஸ் செப்பரேட் லீகல் என்டிட்டி. அதாவது எப்படின்னா, இப்ப ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்த்தோம் அப்படின்னம்னா, நமக்கு ஜிஎஸ்டி நம்பரே வந்து எப்படி இருக்கும்னா, நம்மளோட பான் நம்பர் வச்சு தான் வரும். நம்ம பான் நம்பர் தான் வந்து இந்த ஜிஎஸ்டி நம்பர் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்ம பானோட நம்பர் தான் வந்து ஜிஎஸ்டியோட அந்த சென்டர் போர்ஷன்ல இருக்கும். அதே வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னம்னா, கம்பெனிக்குன்னே ஒரு பான் கார்டு குடுத்துருவாங்க. அந்த பான் கார்ட வச்சு தான் நமக்கு வந்து ஜிஎஸ்டியே ப்ரொவைட் பண்ற மாரி இருக்கும். சோ வந்து இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கம்பெனியா இருக்கும். லீகல் என்டிட்டியா இருக்கும். நம்ம அதாவது கம்பெனி நம்ம ப்ரொடெக்ட் பண்ற மாரி இருக்கும். நம்மள வந்து கம்பெனி ப்ரொடெக்ட் பண்ற மாரி இருக்கும். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் என்னன்னா, நாம தான் கம்பெனி, கம்பெனி தான் நாம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா இதுல வந்து எப்படின்னா, கம்பெனி வந்து நம்மள ப்ரொடெக்ட் பண்ணும். சோ வந்து இப்ப ஒரு ஒரு வண்டியே நம்ம வாங்குறோம், இல்ல ஒரு மிஷினரிஸே வாங்குறோம் அப்படின்னா, கம்பெனியோட பேர்லயே வாங்கலாம். இப்ப சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அப்படின்னா, நம்மளோட பேர்ல தான் ஆப்வியஸா நம்ம பேர்ல தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம இண்டிவிஜுவல் ஓனர் அப்படிங்கறனால. இதுல வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து எப்படின்னா, கம்பெனி பேர்லயே எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்க இப்போ ஒரு மிஷினரியே வாங்குறீங்க, இல்ல ஒரு வண்டியே வாங்குறீங்க. கம்பெனிக்கே ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, கம்பெனி நேம்லயே வாங்கிக்கலாம். சோ இப்ப நாளைக்கு கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த க அந்த அந்த க அந்த அசெட்ஸ்லாம் வந்து அது கம்பெனி பேர்ல இருக்கிற அசெட்ஸ்ல அப்படியே அத வந்து அவங்க வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ வந்து இதனால வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டீஸ்ல இருந்து நம்ம வந்து நம்மள புரொடெக்ட் பண்ணிக்கலாம். கம்பெனில இருந்து. அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ். டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்ததுன்னா, நம்மளோட 2மே மெர்ஜ் ஆயி தான் வரும். ஆ ஐடிஆர் பண்றப்ப வந்து ஒரு பெர்சனலா ஐடிஆர் பண்றதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ்லாம் இருக்குமோ, அதுதான் வந்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்றவங்களுக்கும் இருக்கும். ஆனா, பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து அப்படி கிடையாது. நம்ம பெர்சனலா இப்ப நாம வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சிருக்கோம்னா, என்னோட பெர்சனல் ஐடிஆர்ன்னு ஒண்ணு இருக்கும். பிசினஸ் கம்பெனி ஐடிஆர்ன்னு ஒண்ணு இருக்கும். சோ இதுல வந்து என்னன்னா, இதுல வந்து பெர்சனல் டாக்ஸ விட கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து ரேட் வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். டாக்ஸ் பெனிஃபிட் நமக்கு இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, ஈசியர் அக்சஸ் டூ ஃபண்டிங். அதாவது அ இப்ப வந்து நம்ம இவ்ளோ இது பார்த்தோம். பிரைவேட் லிமிட்னா என்னென்ன காம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அ அதுக்கப்புறம் அதோட அட்வான்டேஜ் பத்திலாம் பார்க்குறோம் இல்லைங்களா? சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு பொருளே வாங்குறோம் அப்படின்னா, இப்ப நம்ம Amazonலயே ஒரு பொருள் வாங்குறோம். இப்போ இப்ப ஒரு லேப்டாப்பே வாங்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து இன் பெர்சன் வந்து நம்ம வந்து ஸ்டோர்ல போய் செக் பண்ணுவோம். அடுத்து வந்து Amazonல பார்ப்போம், Flipkartல பார்ப்போம். இந்த மாரி நெறைய இதுல பார்ப்போம். இதே ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நெறைய ஆன்லைன் வெப்சைட் இருக்கு. அதெல்லாமும் செக் பண்ணுவோம். அடுத்து ஸ்டோர்லயும் செக் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு ஒரு லேப்டாப் இது ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்க்கே வந்து நம்ம இவ்ளோ தூரம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண வரவங்க வந்து என்னன்னா, எவ்வளவு விஷயம் பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம இந்த கம்பெனிய நம்பி அவங்க நம்மளோட நம்ம நம்ம சொல்லிர்லாம். இதெல்லாம் தாங்க என் பிளானு. நான் இந்த மாரிலாம் பண்ண போறேங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க நம்பணும்.
ஏன்னா நம்ம சொல்றத வச்சு ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா வெல் அண்ட் குட் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும்னா அந்த இடத்துல ஒரு டேட்டா இருக்கணும். இன்னொன்னு வந்து அதுக்கான ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட். 3 வருஷமா நம்ம என்னென்னலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, நம்ம ஒரு 3 வருஷம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 3 இயர்ஸ் கம்பெனி இருக்கிறோம்னா நம்ம அது அவங்க பார்ப்பாங்க. சோ பார்த்தோனே இட்ஸ் ஒரு டாக்குமெண்ட் தான். ஒரு 3 இயர்ஸ் அவங்க உட்கார்ந்து நம்ம என்னென்ன பண்ணோங்கிறதெல்லாம் தெரியாது. அதே நம்மளோட ஒரு பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் காமிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா தெரியும். ஓகே இவங்க இந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, இதுல அவங்க ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படிங்கிறது வந்து ஒரு கிளியரா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து என்னன்னா ஒரு ஒரு இன்வெஸ்டரோ ஒரு வெஞ்சர் கேபிட்டலோ நம்மளோட இதை பார்த்து ஃபண்ட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல வந்து இன்வெஸ்டர் அப்படிங்கிறது வெஞ்சர் கேபிட்டல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது என்னன்னா இன்வெஸ்டர்ங்கிறது வந்து யார் வேணாலும் இருக்கலாம். நம்மளோட ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு தேர்ட் பர்சன் நமக்கே தெரியாது. நம்ம பண்ற ஒரு விஷயம் வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே வெஞ்சர் கேபிட்டல்ங்கிறது அது ஒரு ஃபர்மாவே இருக்கும், ஒரு கம்பெனியாவே இருக்கும். அவங்க வந்து அவங்களோட இதுவே வந்து என்ன ஒரு சூஸ் பண்ணுவாங்க. ஓகே இவங்க நல்லா பெட்டரா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருப்பாங்க. இதான் வெஞ்சர் கேபிட்டலுக்கும் இன்வெஸ்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். சோ இதுதான் ஈஸி அசஸ் டு ஃபண்டிங். நம்ம வந்து ஈஸியா வந்து இன்வெஸ்டர் அட்ராக்ட் பண்ணவும் முடியும் இது மூலமா. நம்ம பண்ற இதெல்லாம் காமிச்சு இது பண்ற மூலமா. இன்னொன்னு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்து ஒரு இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா அது வந்து டவுட்டா தான் இருக்கும். ஏன்னா அங்க ஸ்ட்ரக்சர்டா இருக்காங்கிறதே வந்து ஒரு டவுட் இருக்கும். இது வந்து நம்ம வந்து இவ்வளவு இது மேண்டேட்டரியா ஃபைல் பண்ணி தான் ஆகணும். இப்ப ஆர்ஓசி பண்ணணும். இப்ப ஏஜிஎம் எல்லாம் சொல்றோம்ல, நான் வந்து சின்ன டேர்மா தான் சொல்றேன். அது நிறைய அதாவது ஒரு நிறைய ப்ரொசீஜர் இருக்கும் ஃபைல் பண்றதுல. சோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து மேண்டேட்டரியா பண்ண சொல்லுவாங்க. நம்ம பண்ணல அப்படின்னு சொன்னா பெனால்டி இருக்கும். சோ வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனில நம்ம பண்ற பிசினஸை தாண்டி ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். மத்த என்டிட்டியை கம்பேர் பண்றப்ப சோல் ப்ரொப்ரைட்டரியோ இல்ல பார்ட்னர்ஷிப்பை கம்பேர் பண்றப்ப நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனி மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அதனால மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் வெஞ்சர் கேபிட்டல் எல்லாமே வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்றதுக்கான காரணம் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து வந்து என்ன பார்க்க போனா கிரெடிபிலிட்டி அண்ட் ப்ரொஃபஷனலிசம். அதாவது என்னன்னா இப்ப முன்ன சொன்ன மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ ஒரு கிளைண்டே வந்து இருக்காங்க, இப்போ ஒரு சப்ளையரே வராங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா பாக்குறப்ப நமது ஒரு எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் இல்லையா, ஆர்கனைஸ்டா இருக்கனால அதாவது சப்ளையர் வந்து கொடுக்கறதே ஓகே உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் இருப்பாங்க. ஏன்னா இதுல என்னன்னா ஷேர் ஹோல்டரா இருக்கிறவங்க சேஞ்ச் ஆனா இன்னொருத்தவங்க வருவாங்க. சோ வந்து இப்ப வந்து இனிஷியலா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ ஒரு 2% வச்சு ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அந்த 2% தான் இருப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மத்தவங்களும் மாறுவாங்க. அந்த கம்பெனி ரன் ஆயிட்டே தான் இருக்கும். அதாவது ஆள் மாறினாலுமே அந்த கம்பெனி ரன் ஆயிட்டே தான் இருக்கும். சோ அதனால வந்து ஒரு கிளைண்ட்டுக்கோ ஒரு சப்ளையருக்கோ ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஓகே ஒரு இந்த பர்சன் போனா கூட அடுத்த ஒரு பர்சன் வந்து இந்த கம்பெனி கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். இன்னொன்னு வந்து மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு எம்ப்ளாயே இருக்காங்க. இப்ப நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கோம். ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்கள வந்து நம்ம அதாவது அவங்கள வந்து ஹோல்ட் பண்ணணும் கம்பெனில அப்படின்னு பண்ணா ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அவங்களோட ஆப்வியஸா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஆ சேலரி இன்கிரிமெண்ட் அதிகமா எதிர்பார்க்கலாம். ஒரு சில விஷயம் அவங்களும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு அவங்க நல்லா ஃபேவரபிளா இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் அவங்களுக்கு இது பண்ணலாம். பட் அந்த டைம்ல அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சேலரி வந்து அவங்க எதிர்பார்த்த சேலரி ப்ரொவைட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ஷேர் ப்ரொவைட் பண்ணலாம். சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருக்கனால. சோ இப்ப நம்ம ஷேர் குடுக்கறது மூலமா என்ன ஆகும்னா நமக்கு தெரியுது ஓகே இந்த பர்சன் வந்து நம்ம கம்பெனில லாங் டேர்ம்க்கு ரன் ஆனாங்கன்னா நம்ம கம்பெனிக்கு பெனிஃபிட் அப்படின்னா நம்ம ஒரு சர்டன் ஷேரை வந்து அவங்களுக்கு குடுக்கறது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே நம்மளும் அந்த கம்பெனில வந்து ஏன்னா ஷேர் குடுக்குறோம் இல்லைங்களா, இப்ப ஷேர் இருக்குது அப்படின்னாலே ஆப்வியஸ்லி அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ஓனர் அப்படிங்கிற மாதிரி தான். ஷேரோட பெர்சன்டேஜ் வேணா மாறும், பட் ஷேர் இருக்கிறப்பவே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். சோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயை வந்து நம்ம வந்து லாங் டேர்ம்க்கு நம்ம கம்பெனில ரன் ஆக வைக்கணும். இதே மத்த பார்ட்னர்ஷிப்லயோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்லயோ அது பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா அதுங்க ஷேர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சோ இப்ப பார்ட்னர்ஷிப்னா 2-3 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. அவங்க மட்டும் தான் கடைசி வரைக்கும் ஓனரா இருப்பாங்க. ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல அந்த ஒரு பர்சன் மட்டும் தான் ஓனரா இருப்பாங்க. வேணா சொல்லலாம் நம்ம ஃபியூச்சர்ல இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல வந்து அப்பவே நம்ம ஷேர் கொடுத்து அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு நம்ம லாங் டேர்ம்க்கு வந்து நம்ம அவங்கள கூட வரதுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்டினியூட்டி அண்ட் சக்சஷன். அதாவது என்ன இது வந்து முன்னே சொன்ன மாதிரி தான். இப்ப என்னன்னா
ஓனர் வந்து இப்ப ஷேர் ஹோல்டர்ஸே மாறினாலுமே வந்து கம்பெனி ரன் ஆகிட்டே தான் இருக்கும். எந்த சேஞ்சஸுமே இருக்காது. கம்பெனில எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது 10 ஷேர் ஹோல்டர்ஸா மாறலாம். திருப்பி அந்த 10 பேர் 2 பேர் என்ன வேணாலும் சேஞ்சஸ் இருக்கலாம். ஆனா அந்த சேஞ்சஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சேஞ்சஸ் வந்து நம்ம எப்படி வேணா பண்ணலாம். ஸோ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மாறலாம், டைரக்டர்ஸ் மாறலாம், உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ் யார் வேணா மாறலாம். பட் கம்பெனி சஸ்டெயின் ஆயிட்டே தான் இருக்கும், ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஃபினான்ஷியலா எந்த எந்த இது இல்ல அப்படின்னு சொன்னா கம்பெனி ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ இதுல தான் அட்வான்டேஜ் ஆஃப் கோயிங் பிரைவேட் லிமிடெட். ஸோ மெயினா வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு போறதுக்கு அட்வான்டேஜ் ஒரு 3 விஷயம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிமிட்டட் லயபிலிட்டி. அதாவது நம்மளோட பர்சனல் அசெட்க்கு எந்த பாதிப்புமே இருக்காது. நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பினான்சியலா நம்ம கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்போம். அடுத்து வந்து இது வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியா இருக்கு. ஸோ வந்து கம்பெனி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அது கம்பெனி தனியா இருக்கும். நம்ம அந்த ஒரு டிஃபரன்ஸ் எப்பவுமே இருக்கும். நம்ம ஷேர் இருக்கிற வரைக்கும் அந்த கம்பெனில ஏதாவது ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா அது கம்பெனி தான் வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு சப்ளையர் கிட்டயோ இல்ல ஒரு கிளைண்ட் கிட்டயோ ஒரு சின்னதா வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்டே போடுறோம் அப்படின்னம்னா, ப்ரொப்ரேட்டர்ஷிப்பா இருந்தது அப்படின்னம்னா நம்ம பேருக்கு தான் ரெண்டல் அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா கம்பெனி நேம்ல தான் வந்து ஒரு ரெண்டல் அக்ரிமெண்டே போடுறதே வந்து கம்பெனி நேம்ல தான் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி எந்த ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா இருந்தாலும் நம்ம பர்சனலா வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பர்சனல் நேம்ல இருக்காது, கம்பெனி நேம்ல தான் இருக்கும். ஸோ இதுவே வந்து ஒரு என்னன்னா கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, சோ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஒரு ஆர்கனைஸ்டு இது இருக்கிறோம். எம்சிஏ அண்டர் வந்து பிரைவேட் லிமிடெட் இருக்குது அப்படிங்கறதுனால ஒரு இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓகே, நம்ம ஆப்வியஸா நம்ம நிறைய விஷயம் நம்ம பாக்குறோம் வெளியே. ஏஞ்சல் இன்வெஸ்டர் இருக்காங்க, கிரவுண்ட் ஃபண்டிங் இருக்காங்க, ஏடிடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காங்க. இவங்க எல்லாமே யாரை சூஸ் பண்ணுவாங்க அதிகமா பார்த்தா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ட்ரஸ்டபிளா எல்லாமே கரெக்டா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்னால. அடுத்து வந்து என்னன்னா எம்ப்ளாயி வந்து நம்ம சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஷேர் கொடுக்கறது மூலமா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி வந்து நம்ம விட்டு போகாம நம்ம வந்து நம்மளதுலயே வந்து இது பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நம்ம பிரைவேட் லிமிடெட் கம்பெனி போறதுக்கு. இப்ப வரைக்கும் கிளியருங்களா? அடுத்த ஸ்லைடுக்கு போலாங்களா? தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன். சோ அடுத்த இதுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்து வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுனா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தா ஸ்டார்ட் அப் இந்தியா. இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து நம்ம அதுல ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா. ஏன்னா வந்து நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா, ஒரு பொதுவா ஒரு கம்பெனியே நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா பண்றோமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கும். ஒரு மென்டர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க கைடன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா பெட்டரா இருக்கும். பட் ஆனா நம்ம மென்டர் யார போய் பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கும். பட் இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அவங்களே மென்டர்லாம் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அவங்களே இன்குபேஷன் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அதாவது இன்வெஸ்டர பார்க்கறதுக்கு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. இந்த மாதிரி நெறைய அட்வான்டேஜ் இருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியால வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆனோம் அப்படின்னா. பட் ஆனா அதுல ஒரு சில கிரைட்டீரியா மட்டும் இருக்கும். எலிஜிபிள் கிரைட்டீரியா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி ஆரம்பிச்சு அதாவது 2016க்கு அப்புறம் நம்ம கம்பெனி இன்கார்பரேட் பண்ற மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து என்னன்னா, நம்மளது வந்து என்னன்னா ஒரு 10 டர்ன் ஓவர் கம்பெனியா இருக்கக்கூடாது. அதுக்கு உள்ளதா இருக்கணும். அப்புறம் 10 இயர்ஸ் மோர் தென் 7 இயர்ஸ் மோர் தென் கம்பெனியாவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னோவேட்டிவா இருக்கணும் நம்மளது இது. ஒரு சில கிரைட்டீரியா மட்டும் இருக்கும். அந்த கிரைட்டீரியா நம்ம வந்து ஃபில் பண்றோம். இப்பதான் நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறோம். நம்ம கம்பெனி வந்து ஒரு ஒரு இன்னோவேட்டிவான கம்பெனி. புதுசா தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னம்னா தாராளமா வந்து ஸ்டார்ட் அப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஏன்னா அது நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இப்ப சில பேர் பேட்டர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. புதுசா ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணிருக்கிறவங்களுக்கு வந்து அதாவது ஒரு ப்ராஜெக்டே பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட வந்து பேட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னம்னா, ஸ்டார்ட் அப் இந்தியா மூலமா போனோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு வந்து யூசுவலா இருக்கிற சார்ஜ் பண்ணி நம்ம பேட்டர்ன் வாங்குறத விட கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும். டாக்ஸ் அதெல்லாம் வந்து கம்மியா வந்து நம்ம டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்டர் பண்றது மூலமா. நம்ம வந்து ஆக்சுவலி வந்து என்னன்னா எவ்ரி சாட்டர்டே வந்து நம்ம 5 to 6 வந்து வெபினார் எடுக்கிறோம் லீகல் சம்பந்தமா. எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிடுறோம் வெளியிருந்து.
நெக்ஸ்ட் வீக், அதாவது வர கம்மிங் சாட்டர்டே வந்து நம்ம ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஒரு வெபினார் எடுக்கலாம்னு இருக்கிறோம். நம்ம வந்து ஸ்டார்ட் அப் டிஎன் மதுரையில இருந்து ஒரு மேம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்க டெஃபினட்டா வந்து யாராவது உங்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் அப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி இன்னும் பிரீஃபா சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்னது ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கிறேன். என்னென்ன எலிஜிபிள் இருக்கும், என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்டையரா வந்து அவங்க வெபினார் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா பத்தி மட்டுமே சொல்ல போறாங்க. ஸோ டெஃபினட்டா ஜாயின் பண்ணி அந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ஸ்கீம், அப்புறம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்னன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்குலாம் வந்து நம்ம எலிஜிபிளா இருப்போம். ஸோ இதுதான். அடுத்து வந்து என்னன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனினாலே வந்து ஆக்சுவலி வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்றது அப்படின்னாலே ஒரு 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 விஷயம் இருக்கும். என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பவுமே வந்து இனிஷியலா வந்து எடுக்கிறது வந்து ஒரு அந்த ஒரு தயக்கம் இருக்கும். இப்ப எடுக்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, நம்ம ப்ராடக்ட் பெட்டரா இருக்குமா, அந்த மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயம் இருக்கும். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கும். சோ அதுல வந்து பிரைவேட் லிமிட்ங்கிறது வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒரு நிறைய விஷயம் இருக்குமே, நிறைய பண்ற மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப நானே இவ்வளவு நேரம் பேசினதுல வந்து எப்படி இருக்கும்னா இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ஒரு ஒரு 1 இயர் 2 இயர் தான் வந்து நமக்கு அது புதுசா தெரியற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது ஒன்ஸ் நம்ம வந்து கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அது அவ்வளவு காம்ப்ளெக்ஸாவே இருக்காது ஆக்சுவலி. ஏன்னா நம்ம இப்போ ப்ரொப்ரேட்டர்ஷிப் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம்னாலே என்ன இருக்கும், ஜிஎஸ்டி கண்டிப்பா மேண்டேட்டரியா இருக்கும். ஜிஎஸ்டி நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்னா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம மந்த் ஆன் மந்த் ஜிஎஸ்டி வந்து நம்ம ஃபைல் பண்ணுவோம். ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இயர் எண்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஐடிஆர், அதாவது ஐடிஆர் ஃபைல் பண்ணுவோம். ஐடிஆர் ஃபைல் பண்ணுவோம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்ப்போம். இது வந்து எந்த பிசினஸ் பண்ணாலும், எந்த என்டிட்டியா இருந்தாலும், பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, எல்எல்பியா இருந்தாலும் சரி, ஓபிசி அப்படின்னாலும் எதா இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிதான் ஆகும். ஜிஎஸ்டி இருக்கும், எல்எல்பி இருக்கும். இதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனில நம்ம வந்து ஆர்ஓசி பண்ணுவோம். அதாவது இதுல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அதுதான் இருக்கு. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ஒர்க்ல இருக்கும். அதாவது டைரக்டர்ஸ் எத்தனை பேர் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, என்னென்ன ஷேர்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நம்ம பண்றோம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு விஷயம் ஆனுவல் நம்ம மீட்டிங் இது பண்ணுவோம். சோ இந்த ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்றோம் இல்லைங்களா, அது ஒரு விஷயம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது எக்ஸ்ட்ரா, அதாவது அடிஷனலா நம்ம பண்ணணும் அப்படிங்கறதே பார்க்க கூடாது. அதுக்கான பெனிஃபிட்ஸ் தான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சோ இது பண்றது மூலமா நமக்கு எல்லாம் என்னென்ன பெனிஃபிட் இருக்கும். சோ அது இருக்கிறதுனால இது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் இருக்கும். இது வந்து நம்மள வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் மேனருக்கு கொண்டு போயிடும். ஒரு 2 இயர்ஸ் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கே அதோட இது தெரிஞ்சிடும். ஓகே நம்ம இதெல்லாம் பண்ணிருக்கோம்ல, இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிருக்கோம்ல, இதெல்லாம் யோசிச்சிருக்கோம்ல அப்படிங்கிறது. சோ இதுதான். இது காம்ப்ளெக்ஸான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. காம்ப்ளெக்ஸே இது கிடையாது. அடுத்து வந்து இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு மெயின்டைனான்னு கேட்டா அதுவும் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுல வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஆர்ஓசி இது மட்டும்தான். அதுமே இப்ப நம்ம வந்து இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்ப நம்ம கம்பெனில ஜால்விட்ல வந்து நாங்க பண்றோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து டர்ன் ஓவர் பொறுத்து இனிஷியலா வந்து ஒரு 15,000 பர் டாக்ஸ்க்கே வந்து என்டையர் இயர்க்கான காம்ப்ளிமெண்ட் பண்றோம். பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர், அதாவது இதுதான் மினிமம். சோ இது பேஸ்ட் ஆன் டர்ன் ஓவர் பொறுத்து நம்ம இது பண்ணலாம். இந்த 15,000 பிளஸ் டாக்ஸ்லயே வந்து என்னன்னா உங்களுக்கு என்டையரா வந்து ஜிஎஸ்டி பண்ணுவோம், ஆர்ஓசி பண்ணுவோம், ஐடிஆர் ஃபைல் பண்ணி கொடுப்போம், எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்போம். ஸோ டர்ன் ஓவர் பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது ஒன்ஸ் இது பண்ணிட்டோம்னாலே என்டையர் இயர்க்குமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது எக்ஸ்பென்சிவான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ரெஜிஸ்டர் பண்றதுக்குமே வந்து ஆகுமான்னு கேட்டா கிடையாது. அதுதான். அடுத்து வந்து லிமிடெட் கம்பெனி கேனாட் ரைஸ் கேபிட்டல் ஈஸிலி அப்படின்னு இருக்கு. ஸோ நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னது மாதிரிதான், நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்குறதுக்கே நிறைய விஷயத்த யோசிக்கணும் அப்படிங்கிறப்ப ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்றப்ப வந்து ஒரு தேர்ட் பர்சன் மூலமா நம்ம வந்து கேபிட்டல் ரைஸ் பண்றோங்கிறப்ப அவங்க நிறைய விஷயத்த பார்ப்பாங்க. எண்ட் டு எண்ட் பார்ப்பாங்க. நம்ம என்னெல்லாம் பண்றோம், ஆக்டிவிட்டிஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, நம்ம எப்படி ரன் பண்றோம் நம்ம ஆப்ரேஷன்ஸ் பார்ப்பாங்க, இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. சோ இதனால வந்து நம்மளோட இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாம நம்ம ஆல்ரெடி வச்சுக்கிற ரிப்போர்ட் இருக்கும் இல்லைங்களா, நான் அதை காமிச்சோம்னாலே வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஈஸியான வேவா தான் இருக்குமோ தவிர இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது ஒரு பெரிய மித்தாதான் இருக்கும். அடுத்து வந்து யூ லாஸ் கண்ட்ரோல் ஓவர் யுவர் பிசினஸ். இது கண்டிப்பா கிடையாது. நம்ம முன்ன சொல்லியிருக்கிறோம். அதாவது இது வந்து ஒரு செப்பரேட் இதுவா தான் இருக்கும், கம்பெனியா தான் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கும். பட் இது வந்து கண்ட்ரோலை மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கிடையவே கிடையாது.
நம்ம இல்லனாலுமே வந்து அடுத்த பர்சன் வந்து ஷேர் வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ பிசினஸ் வந்து அது கம்பெனி வந்து கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் இது 4 தான் வந்து மிஸ்கன்செப்ஷன் மேஜரா இருக்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இல்ல அடுத்த ஸ்லைடுக்கு போலாம் அப்படின்னா தம்ஸ் அப் இது பண்ணீங்கன்னா அடுத்த ஸ்லைடுக்கு போய்க்கலாம். ஏதாவது டவுட்? ஓகே, ஓகே. தேங்க் யூ. ஸோ நம்மளே வந்து ஒரு ஒரு 10 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் மேஜரா டவுட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அத நான் ஒவ்வொன்னா சொல்றேன். இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க மெசேஜ்ல சொல்லுங்க. இல்ல நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி கூட கேட்கலாம். நான் அதுக்கு என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, வாட் ஆர் த மெயின் டிஃபரன்சஸ் பிட்வீன் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ஆர் பார்ட்னர்ஷிப். ஸோ மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, ம், ஆ, இது வந்து ஒரு லிமிடெட் லைபிலிட்டி கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பொறுத்த வரைக்கும். திருப்பி திருப்பி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதோட அட்வான்டேஜ் வந்து அது இருக்கு அப்படிங்கிறதுக்காக. சோ ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியா இருந்ததுன்னு, ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியா இருந்ததுன்னா, நாம தான் அந்த கம்பெனி, கம்பெனி தான் நாம. சோ வந்து என்னெல்லாம் கம்பெனில நடக்குதோ அதுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முழு பொறுப்பு நம்மளுது தான். ப்ராஃபிட் ஆனாலும் அது நம்ம தான் எடுத்துக்குவோம். லாஸ் ஆனாலும் அந்த பொறுப்பு நம்ம தான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா, அதே பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்ததுன்னா, நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ, அதுக்கு மட்டும் தான் ஃபினான்ஷியலா நம்ம அந்த கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருப்போம். இது இன்னொன்னு வந்து கம்பெனி வந்து ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியா ஒர்க் பண்ணும். அதாவது கம்பெனி நம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல வந்து நாம தான் கம்பெனி அப்படின்னா, ஆனா வந்து இதுல வந்து என்ன கம்பெனி நம்மள வந்து ஓவராலா ப்ரொடெக்ட் பண்ணும். சோ என்டையர் திங்குமே கம்பெனி பேர்ல தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இதனால வந்து நம்ம வந்து கம்பெனிக்கு பின்னாடி தான் இருப்போம். சோ நம்ம தான் நம்மள வந்து கம்பெனி ப்ரொடெக்ட் பண்ணும். சோ இதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். ப்ரொப்ரைட்டர்ஷிப்க்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும். ஹவ் மெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ஃபார்ம் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி? மினிமம் 2 ஷேர் ஹோல்டர்ஸாவது இருக்கணுங்க. இருந்தா மட்டும் தான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்க முடியும். ஆ ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது ஓபிசி அப்படின்னு வந்துரும். 1% கம்பெனி இருக்கும். அது இப்ப அது ரீசென்ட்டா இப்ப நெறைய பேர் அது அது இன்கார்ப்பரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, மினிமம் 2 ஷேர் ஹோல்டர் தான் இருக்கும். மேக்ஸிமம் 200 கூட இருக்கலாம். 200 இருக்கலாம். பட் மினிமம் 2 பேர் இல்லாம நீங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அடுத்து வந்து வாட் ஆர் த காம்ப்ளையன்ஸ் ரெக்வயர்மென்ட்ஸ் ஃபார் மெயின்டெய்னிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி? சோ என்னென்ன காம்ப்ளைண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலா ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னம்னா, நம்ம கம்பெனிய ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. நம்ம நேம ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா, அந்த நேம் வந்து ஆல்ரெடி இருக்கா அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேம் வந்து ஒரு யூனிக்கா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி நேம் குடுக்கணும். நம்ம கம்பெனி நேம் குடுத்தோம்னா, எம்சிஏ வந்து அத செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு, ஓகே இந்த கம்பெனி நேம் வந்து யூனிக்கா இருக்கு. இதுவரைக்கும் யாரும் எடுக்கல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, நமக்கு வந்து எம்சிஏல வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்ப்பரேஷன் நமக்கு குடுப்பாங்க. சிஓஐன்னு சொல்லுவாங்க. அந்த சிஓஐல வந்து ஒரு ஒரு நம்பர் இருக்கும். யூனிக் நம்பர் இருக்கும். அதாவது இது வரைக்கும் எத்தனை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இருந்ததோ, அதுல வந்து நமக்கு ஒரு யூனிக் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்ப. சோ ஒன்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருச்சு கம்பெனி அப்படின்னம்னா, இந்த டைரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா? அந்த டைரக்டர்ஸ்க்குலாம் வந்து டின் நம்பர் முன்னையே சொன்ன மாதிரி டின் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்புறம் டிஎஸ்சி குடுப்பாங்க. டிஎஸ்சிங்கிறது வந்து பென்டிரைவ் மாதிரி இருக்கும். நம்மளோட கேஒய்சி இருக்கும் இல்லையா? நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன் அது இருக்கும். ஏதாவது ஒரு ஒரு ஃபார்ம் அதாவது நம்ம பிசிக்கலா சைன் பண்ணாம டிஜிட்டலா நம்ம சைன் இருக்கும். அந்த பென்டிரைவ் மாதிரி இருக்கும் அந்த டிஎஸ்சி. இது இது வந்து என்னன்னா, இதோட வந்து ஒரு இன்கார்ப்பரேஷன் இதெல்லாம் முடிஞ்சிரும். நேம் செலக்ட் பண்ணுவோம். அந்த டைரக்டர்ஸ்க்கான டிஎஸ்சி குடுத்துரும். இதுக்கப்புறம் போஸ்ட் இன்கார்ப்பரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா, நம்ம எம்ஓஏ, ஏஓஏ போடணும். அடுத்து பான், டான், ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து பண்ணணும். சோ எம்ஓஏ அப்படிங்கிறது நம்ம கம்பெனிய பத்தி நம்ம அவுட் சைட் பெர்சனுக்கு குடுக்குற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அந்த எம்ஓஏ டாக்குமெண்ட்ல இருக்கும். அதே ஏஓஏ அப்படிங்கிறது நம்ம கம்பெனிக்குள்ள இன்டர்னலா நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம், என்ன மாதிரி பாலிசிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி டிஃபைன் பண்றதுதான் ஏஓஏ அப்படிங்கிறது. சோ இது ரெண்டும் பண்ற மாதிரி இருக்கும். பான், டான், அப்படி ஜிஎஸ்டி இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுதான் ஒரு மெயினான வந்து ஒரு காம்ப்ளைண்ட்ஸா இருக்கும். இதை தாண்டி வந்து நம்ம என்ன மாதிரி கம்பெனி, என்ன மாதிரி பிசினஸ் பண்றோமோ அதுக்கான லைசன்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வந்து காஸ்மெட்டிக்ஸ் பண்ற மாதிரி இருந்தா ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே ஃபுட் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்தா எஃப்எஸ்எஸ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் மேண்டேட்டரி. இதெல்லாம் வந்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றதுக்கா தாண்டி சில லைசன்ஸ்லாம் இருக்கும். அந்த லைசன்ஸும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு மெயின்டைன் பண்ண வேண்டியது. கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் டாக்குமெண்ட் இதெல்லாம். அடுத்து வந்து கேன் ஐ கன்வெர்ட் மை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்டு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி? கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது ஸ்லம் சேல் அக்ரிமெண்ட் ஒண்ணு இருக்குங்க. அந்த அந்த அக்ரிமெண்ட் போட்டோம் அப்படின்னம்னா, இப்ப நம்ம வந்து இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு 3 வருஷமா வந்து ஒரு
சோல் ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அப்ப இன்னொருத்தவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்க அந்த கம்பெனி பிரைவேட் லிமிட்டடா மாத்துறீங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இந்த 3 இயர்ஸ்ல வந்து அந்த அந்த ஆப்பரேஷன்ஸ் ரன் ஆயிருக்கும் இல்லைங்களா? அந்த கிரெடிட், டெபிட், பர்ச்சேஸ் பண்ண டீடைல்ஸ், சேல் பண்ண டீடைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணணும். என்னோட பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இதெல்லாம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க அந்த ஸ்லம் சேல் அக்ரிமெண்ட்னு ஒண்ணு போட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கன்வெர்ட் ஆகி வந்துரும். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னா, அந்த ப்ரொப்ரேட்டர்ஷிப் கம்பெனி உங்களது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இருக்கும். அந்த அக்ரிமெண்ட் பேர் வந்து ஸ்லம் சேல் அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் பண்ணோம்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி பிரைவேட் லிமிட்டடா. அடுத்து வாட் ஆர் த காஸ்ட் இன்வால்வ் இன் செட்டிங் அப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா, இப்ப ஜால்வேட்ல நம்ம வந்து எப்படின்னா மினிமம் அத அரௌண்ட் 12,000 பிளஸ் டாக்ஸ் அதோட வந்து நம்ம வந்து கம்பெனி எல்லா ஒரு 12 சர்வீசஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். அதாவது நம்ம முன்ன சொன்ன மாதிரி நேம் ரெஜிஸ்டர் பண்ணி டிஎஸ்சி எடுத்து கொடுத்து டின் நம்பர் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்ஓஏ, ஏஓஏ, பேன், டான், ஜிஎஸ்டி இது எல்லாமே வந்து இப்ப கம்பெனில வந்து ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்னோம்னா பிஎஃப்இஎஸ்ஐ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிஎஃப்இஎஸ்ஐ எடுக்கிறதுல இருந்து இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 சர்வீசஸ் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களோட கம்பெனில ஒவ்வொரு இது இருக்கும். ஒவ்வொரு லீகல் ப்ரொஃபஷனல் பண்ணுவாங்க. நம்ம வந்து அரௌண்ட் 12,000 பிளஸ் டாக்ஸ்லயும் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் இந்த சர்வீசஸ் எல்லாம். எவ்வளவு டைரக்டர்ஸ் ஆட் ஆகுறோங்களோ அது பொறுத்து இது வந்து வேரி ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான். ஸோ வாட் ஹேப்பன் இஃப் த கம்பெனி இன்கொயர்ஸ் டெப்ட் ஆர் கோஸ் பேங்க்ரப்ட்னா இதை முன்ன சொன்ன மாதிரி தான். ஸோ கம்பெனிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோமோ அதுக்கு தான் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அடுத்து வந்து ஹவு கேன் ஐ ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் மை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படிலாம் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஞ்சல் இன்வெஸ்டர் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், வெஞ்சர் கேபிட்டல் மூலமா ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம், இன்னும் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ரைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கிரவுண்ட் ஃபண்டிங் மூலமா ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பேங்க் லோன் எடுக்கலாம், அந்த மாதிரி இல்லாம நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னம்னா, ஒரு தேர்ட் பர்சன் அவங்களோட ஓன் மணி வந்து நம்ம மேல வந்து நம்ம பிசினஸ் வந்து கரெக்டா பண்றோம், ஓகே இவங்க வந்து லாங் டேர்ம்க்கு வந்து சர்வே பண்ணுவாங்க, இவங்களோட பிளான்லாம் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு ஒரு பிலீவ் பண்ணாங்கன்னா ஒரு தேர்ட் பர்சன் அவங்களோட இண்டிவிஜுவல் மணியை வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. அதே விசின்னு சொல்லுவாங்க. வெஞ்சர் கேபிட்டல்ங்கிறது வந்து அது ஒரு கம்பெனியே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றதே ஒரு கம்பெனியா இருக்கும். ஸோ அந்த அவங்க வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நான் ஹிந்தி சேனல்ல வந்து ஒரு சேனல் வந்து ஷார்ட் டேங்க்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்கும். அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்ம போய் நம்மளோட கம்பெனி பத்தின என்ன மாதிரி நம்ம கம்பெனி பண்றோம், எவ்வளவு நாள் பண்றோம், இது என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம கம்பெனி பத்தி வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா பிச் பண்ணலாம். நாங்க இந்த மாதிரிலாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிச் பண்ணோம்னா அதுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு வந்து நம்ம மேல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஷார்ட் டேங்க்னு சொல்லிட்டு வேர்ல்ட்ல நிறைய இடத்துல நடக்குது. இந்தியாலுமே வந்து போயிட்டு இருக்குது. நிறைய சீசன்ஸ் வந்து போயிருக்குது. சோ அது மூலமாவும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது பண்ணிக்கலாம். சோ இது வந்து நம்ம ஈஸியாவே ரைஸ் பண்ணலாம். நம்மளால வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னம்னா ஒரு ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா ஒரு பிசினஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னம்னா நிறைய டைம் வந்து அது லாக் ஆகுறதுக்கு எங்கவா இருக்கணும், ஒரு ஃபினான்ஸ்னாலதான் லாக் ஆகும். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் நல்லாவே பண்ணலாம், நமக்கு ஐடியா நிறைய இருக்கலாம். பட் ஆனா அட் த டைம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு க்ரூஷியல் பார்ட் தான். எந்த ஒரு பிசினஸ் பண்ணாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு க்ரூஷியல் பார்ட் தான். ஸோ இது வந்து ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்தது அப்படின்னம்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்னதான் இருந்தாலும் அவங்க யோசிப்பாங்க. அந்த யோசிக்கிறதுக்கான லூப் வந்து இருக்கும். இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. அதே வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த எல்லாமே நம்ம டேட்டா மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா. ஸோ ஆர்கனைஸ்டா இருக்கிறதுனாலேயே வந்து ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா நம்ம கம்பெனி இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் தான் நம்ம சொல்லணும். அடுத்து வந்து கேன் ஃபாரின் ஓன் ஷேர்ஸ் இன் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணலாம். ஆக்சுவலி ஒரு ஃபாரின் பர்சனா இருந்தாலுமே பண்ணலாம். சொல்ல போனா ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் இந்தியாக்கே வந்து ஒரு பர்சன் வந்து ஃபாரின், அதாவது இப்ப ஒரு 3 பேர் வந்து சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுல ஒரு பர்சன் கூட ஃபாரினரா இருக்கலாம், இந்தியா இல்லாம. பட் ஆனா மினிமம் ஒருத்தராவது இந்தியாவா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஆக்சுவலி ஸ்டார்ட் அப் இந்தியால கூடவே ரெஜிஸ்டர் பண்ணலாம் நம்ம. அடுத்து வாட் ஆர் த பிரைவசி இம்ப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்மிங் அ பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னா
ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியும். இப்ப பிரைவேட் லிமிடெட் கம்பெனிய நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னம்னா, இப்ப நம்ம வந்து நம்மளோட டேட்டாஸ் போட்டோம் அப்படின்னம்னா, ஒரு சில விஷயம் யாரு டைரக்டர்ஸா இருக்காங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து அவைலபிளாவே இருக்கும். நம்ம நம்ம கம்பெனி பத்தி போட்டோம் அப்படின்னாலே அது வெளிய ஒரு சில விஷயம் மட்டும் தெரியும். ஹவ் லாங் டஸ் இட் டேக் டூ செட் அப் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி? அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு நேம் வச்சிருக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் சூஸ் பண்றதாங்க. ஏன்னா அதுல மட்டும் ரிஜெக்ஷன்ஸ் வரும். நம்ம யூனிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் தான். மேக்ஸிமம் 2 வீக்ஸ் தான். நம்ம நேம் வந்து இன்கார்ப்பரேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி போஸ்ட் இன்கார்ப்பரேஷன் இருக்கும். அந்த எம்ஓஏ, ஏஓஏ அதுக்கெல்லாம் வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். ஸோ குறைஞ்சது பார்த்தா ஒரு 1 மந்த் ஒரு 1 வீக் அதுல வந்து நம்ம கம்பெனி வந்து இன்கார்ப்பரேட் பண்ணிடலாம். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் நமக்கு கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இன்கார்ப்பரேட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரா வந்து டவுட் வரதுக்கான விஷயம். ஸோ அதை நம்ம வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டினா நம்மளே போட்டு கேட்டிருக்கோம். ஸோ இதுதாங்க ஓவராலா நம்ம பாக்குறது. ஸோ பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஆரம்பிக்கிறதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படி அதனால வந்து என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். சார் சொல்லுங்க சார். முகமது சார். குட் ஈவினிங் மேம். ஸோ குட் என்னோட ஈவினிங் சார். என்னன்னா டேக்ஸ் கட்டுறதா இருந்தா எவ்வளோ வரும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்த்லி தானே அது நம்ம பே பண்ற மாதிரி வரும் டேக்ஸ்ங்கிறது. எதுங்க டேக்ஸ் டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும் சார். ஜிஎஸ்டி ஓகே. கேக்குறீங்களா? இல்ல டேக்ஸ்ன்னு செப்பரேட்டா ஒன்னு கேட்டு சொல்லுவாங்க. பிரைவேட் லிமிட்டடா ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா. இல்ல நீங்க அது வந்து என்னன்னா லாஸ்ட் அந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் வந்து நீங்க ஐடிஆர் ஃபைல் பண்ணுவீங்க இல்லையா? சோ அப்ப வந்து நீங்க டாக்ஸ் இது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. மந்த்லி பண்றது வந்து ஜிஎஸ்டி தான் சார். மந்த்லி நான் ஒரு நிமிஷம் ஆன்சர் பண்ணலாமா இருக்குங்க? சரிங்களா ப்ளீஸ். சார் என்னன்னா வந்து நீங்க வந்து என்ன பிசினஸ் பண்ணாலும் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனியா இருந்தாலும் சரி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, சரிங்களா, நம்ம கட்டுற டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சரிங்களா அந்த அதாவது அந்த நம்ம பண்ண நெட் ப்ராஃபிட்டுக்கு, சரிங்களா, நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்னன்னா ஓவர் இப்போ 12 மாசத்துல எல்லா கவர்மெண்டோட ஜிஎஸ்டி எல்லாம் போக நம்ம ப்ராஃபிட்ல வரலாம், லாஸ்ட்ல வரலாம். சரிங்களா, இப்ப நீங்க 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு இயர் ரெண்டு முடியறப்ப 12 மாசத்துலயும் சேர்த்து நீங்க 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்கீங்க. சரிங்களா, ஒரு 85 லட்சம் ரூபாய் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. சரிங்களா, மீதி 15 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா, இல்ல 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா, இல்ல 15 லட்சம் ரூபாய் லாஸ் இருக்கு அப்படின்னா, சரிங்களா, லாஸும் இருக்கலாம், ப்ராஃபிட் இருக்கலாம். ஒரு வருஷம் ப்ராஃபிட்ல இருக்கும், ஒரு வருஷம் லாஸ் இருக்கும். ஒரு சில வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பில்டிங் கட்டியிருப்போம், அதனால அக்குமுலேட் ஆகி மைனஸ் ஆகும். ஒரு மெஷின் வச்சிருப்போம், அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்ப நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மிஷின் வாங்குறீங்கன்னா அந்த 10 லட்சம் ரூபாயும் ஒரே வருஷத்துல போட்டீங்கன்னா லாஸா இருக்கும். சரிங்களா, பட் அட் த சேம் டைம் வந்து புக் கீப்பிங்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மிஷின் வந்து 5 வருஷம் லைஃப்னா 2 லட்சமா நம்ம அக்கௌண்ட் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் போக நமக்கு வர்ற பேலன்ஸ் ப்ராஃபிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம டாக்ஸ் கட்டணும். சரிங்களா, லாஸ் இருந்தா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சரிங்களா, அதாவது இயர்லி லாஸ் இல்ல இயர்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற பினான்சியல் இயர்ல, சரிங்களா, இதோட ப்ராஃபிட் லாஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரிங்களா, ப்ராஃபிட்டபிளா இருந்தா டாக்ஸ் கட்டணுங்க. சரிங்களா, இது கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது, அதாவது நீங்க பிரைவேட் லிமிட்டடா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா உங்களோட பேன் கார்டும் கம்பெனியோட பேன் கார்டும் ஒண்ணுதான். சரிங்களா, அதுபடி நீங்க 15 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்றீங்கன்னா 30% டாக்ஸ் லேப்ல வருவீங்க. சரிங்களா, பட் கார்பரேட் பிரைவேட் லிமிட்டடா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கம்பெனிஸ்க்கான டாக்ஸ் வந்து 25%. சரிங்களா, ஆக்சுவலா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ரன் பண்றதை விட, சரிங்களா, பிரைவேட் லிமிடெட் ரன் பண்றீங்க அப்படின்னா வந்து டாக்ஸஸ் கம்மி ஃபார் த சேம் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டுங்க. சரிங்களா, பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் ஆஃப்செட் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இது அப்படியே வந்து நமக்கு இப்போ ஒரு பில்டிங் வாங்கணும், ஒரு அசெட் வாங்கணும், ஒரு வெஹிக்கிள் வாங்குறீங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்குறீங்க அப்படின்னா இவ்வளவு ப்ராஃபிட் வரப்போகுது அப்படிங்கிறத மந்த் ஆன் மந்த் நமக்கு பீரியாடிக்கலா புக் மெயின்டைன் பண்றப்ப நமக்கு தெரிஞ்சிடும்.
சரிங்களா? ம், ம், சின்ன ம், கம்பெனிக்கு ஆங்கிள் நான் சொல்றேன், பெரிய கம்பெனி ஆங்கிள் சொல்ல, சின்ன கம்பெனி ஆங்கிள் சொல்றப்ப சரிங்களா, ம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படிங்கிறது இல்ல ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ்ங்கிறது கம்மியான டாக்ஸ் வர்ற மாதிரி புக்கு வந்து நம்ம என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், தொழிலோட growthக்கு என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அந்த ஆங்கிள் வந்து கொஸ்டின் என்னன்னா டாக்ஸ் இருக்காருன்னா டாக்ஸ் இருக்கு. சரிங்களா? பட் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு கம்மியா அப்படின்னீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் நீங்க ப்ராஃபிட் பண்றீங்கன்னா 30% டாக்ஸ் பதிலாக 25% ஸ்லாப்ல வருவீங்க. சரிங்களா? ஓகே. பட் நான் எல்லாத்தையும் டாக்ஸா கட்டணுமா அப்படின்னா அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. புரிஞ்சுது, டாக்ஸ் இருக்கு. ம். ஆமா ஆமா, எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்குங்க. சரிங்களா? அதாவது வந்து நம்ம ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் லைக்லி இன்டைரக்ட் டாக்ஸ். நம்ம ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான். சரிங்களா? பட் கம்பெனியோட ப்ராஃபிட் பேஸ்டு ஆனுவல் ப்ராஃபிட் பேஸ்டு டாக்ஸ்ங்கிறது சரிங்களா, இது வந்து நெட் ப்ராஃபிட்டுக்கு மட்டும். பிரைவேட் லிமிடெட்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப லாஸ்ட் ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு நீங்க லாஸ் அக்குமுலேட் பண்ணிட்டே இருக்கீங்க. கம்பெனி இப்பதான் ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு நீங்க லாஸ் தான் வரும் இனிஷியலா. சரிங்களா? பட் 5வது வருஷத்துல நீங்க பண்ற ப்ராஃபிட்ட வந்து சரிங்களா, முதல் 4 வருஷம் பண்ண லாஸ்ல ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். ரைட் ரைட். இப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 10 லட்சம் லாஸ் காமிச்சிருக்கீங்க, அடுத்த வருஷம் ஒரு 8 லட்சம், அடுத்த வருஷம் ஒரு 5 லட்சம் காமிச்சிருக்கீங்க, 3வது வருஷம் நீங்க 4வது வருஷம் ஒரு 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்றீங்கன்னா சரிங்களா, உங்களோட அக்குமுலேட்டட் லாஸ் இது வரைக்கும் 25 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா சரிங்களா, இந்த வருஷம் வந்து ப்ராஃபிட் 10 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த வருஷம் நீங்க டாக்ஸ் கட்டுற மாதிரி வராது. சரிங்களா? ஓகே. ஏன்னா நம்ம வந்து அந்த கம்பெனி ஆமா இது வந்து இந்த ஓவர பீரியட் ஆஃப் பழைய டாக்ஸ் லயபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும், பழைய லாஸ் லயபிலிட்டி இருக்கும், லாஸ் ஆயிருக்கு இல்லையா, அதை ஆஃப்செட் பண்ற வரைக்கும் நம்ம டாக்ஸ் பண்ணாம இருந்துக்கலாம். சரிங்களா? ஆனா இது எல்லாமே என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ல சொன்னாங்கன்னா நம்ம டைம்லி ஃபைலிங் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குங்க. இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபைலிங் பண்ணாம இருப்பாங்க. சரிங்களா? அதனால அந்த லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணக்கூடாதுங்க. சரிங்களா? லாஸ் இருந்தாலும் சரிங்களா, அதாவது ப்ராஃபிட் இருந்தா பண்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அது பண்ணாம ஒரு ஒரு நாள் 4 நாள் தள்ளி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் லாஸ் வந்துச்சுன்னா நீங்க நாளைக்கு ப்ராஃபிட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னா சரிங்களா, ஃபைல் பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அந்த லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம ஜிஎஸ்டி மந்த்லி பே பண்ணும்போது நமக்கு வந்து ஃபைனல் இயர்ல வந்து லாஸ்ங்கறத நம்ம காட்ட முடியாதா? மீன்ஸ் இல்லங்க, அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கறது அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டதுங்க. அதாவது ஜிஎஸ்டி தான், ஜிஎஸ்டிங்கிறது அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட டாக்ஸ். சரிங்களா? நீங்க கட்டுற ஐடி இல்ல வந்து கம்பெனி டாக்ஸ் அப்படிங்கிறது பிசினஸ் சம்பந்தப்பட்ட டாக்ஸுங்க. நீங்க ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருந்தீங்கன்னாலும் பிசினஸ் லாஸ்ல இருந்துச்சுன்னா டாக்ஸ், ஜிஎஸ்டியே கட்டாம இருந்தீங்கன்னா கூட பிசினஸ் ப்ராஃபிட்ல இருந்துச்சுன்னா டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஜிஎஸ்டி எவ்வளவு கட்டியிருந்தீங்கன்னாலும் சரிங்களா, பிசினஸ் ப்ராஃபிட்ல இருந்து திருப்பி டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து செப்பரேட் அந்த ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட டாக்ஸுங்க. சரிங்களா? நம்ம பண்ற பிரைவேட் லிமிடெடுக்கான ப்ராஃபிட் பேஸ்ட் டாக்ஸ் வந்து சரிங்களா, அது வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ ஆஃப்டர் ஜிஎஸ்டி தான். இந்த ஜிஎஸ்டி அக்கௌண்ட் பண்ணிக்கும். சரிங்களா? நம்ம எக்ஸ்பென்சஸ் நீங்க ப்ராஃபிட் கால்குலேட் பண்றப்ப சரிங்களா, ஜிஎஸ்டியும் நம்ம புக்ல ஆட் பண்ணிப்போம், இவ்வளவு ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஓகே. புரியுதுங்களா? இது வந்து பிசினஸோட டாக்ஸ். சரிங்களா? இட் இஸ் நாட் அபௌட் ப்ராடக்டோட டாக்ஸ். ஜிஎஸ்டிங்கிறது ப்ராடக்டோட டாக்ஸ்ங்க. சரிங்களா? நம்ம பண்ற நெட் ப்ராஃபிட்டுக்கு நம்ம கட்டுற டாக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இன்கம் டாக்ஸ் அதுங்கிறது. புரியுதுங்களா? வித்தியாசம் தெரியுதுங்களா? நான் சொல்ல வர விஷயம் புரியுதுங்களா? இது வந்து எந்த டைப் இருந்தாலும் சரி, ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பிரைவேட் லிமிடெடா இருந்தாலும் சரி, சரிங்களா, ஜிஎஸ்டி கட்டுறதுனால ஐடி கட்டாம இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ப்ராடக்ட் சம்பந்தமான டாக்ஸ், ஐடி அப்படிங்கிறது இன்கம் சம்பந்தமான டாக்ஸ். சரிங்களா? ஐடி வந்து நெட் ப்ராஃபிட் பேஸ், நெட் ப்ராஃபிட், அதாவது ஜிஎஸ்டி எல்லாம் கட்டினதுக்கு பின்னாடி உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருதோ சரிங்களா, அதுல இருந்து நம்ம கட்டுற டாக்ஸ்ங்க. ஓகே, புரிஞ்சிருச்சு. ஜிஎஸ்டி கட்டுறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஜிஎஸ்டி கட்டுறதெல்லாம் ஆட் பண்ணி நஷ்டம் வந்துச்சுன்னா நஷ்டம்னு காமிச்சுக்கலாம். சரிங்களா? ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ண பின்னாடியும் நமக்கு லாபம் இருக்கு அப்படின்னா லாபம்னு காமிச்சு அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் டாக்ஸ் கட்டணும். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு சார். அதுதாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ.
உங்களுக்கு ஏதாவது இது இல்லாம உங்களுக்கு லீகல் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னம்னா கூட நீங்க வந்து எங்க கிட்ட பேசலாம். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? உங்களுக்கு பர்ட்டிகுலரா இந்த டாபிக்க பத்தி பேசணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா கூட, அது கூட எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, நாங்க ஃபியூச்சர்ல வந்து நாங்க அந்த அந்த டாபிக் எடுத்துமே பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எவ்ரி சாட்டர்டேயுமே வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்த்லேருந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 5 to 6 வெபினார் எடுக்கிறோம். ஸோ இது ரிலேட்டடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நம்ம அத பத்தி கூட நம்ம ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்பர்ட்ஸ கூப்பிட்டு கூட நம்ம பிரசன்ட் பண்ணலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? நம்ம இல்லைன்னா செக்ஷன க்ளோஸ் பண்ணிடலாம். சரிங்க மேடம். இது ஃபீஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு எப்படி மேடம்? என்னங்க சார்? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்றது வைக்கிறதுக்கு உங்களுடைய? அதுதானுங்க சார். நான் உங்களுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு பேசுறேங்க சார். நீங்க உங்க கம்பெனியோட இதுவுமே எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க சார். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன். எனக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம நேர்ல கூட வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க சார். ஏன்னா நீங்க 2, 3 விஷயம் கேட்டிருக்கீங்க இல்லைங்களா? சோ அத நான் எக்ஸ்பர்ட் கிட்ட கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்து நான் கனெக்ட் பண்ணி விடுறேங்க சார். அவங்க கிட்ட கூட நீங்க பேசிடலாம். எஸ் சார். தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இது நான் ஸ்க்ரீன்ல ஷேர் பண்ண நம்பருக்கு என்ன டவுட்னாலுமே உங்களுக்கு லீகல் சம்மந்தமா இருக்குனாலுமே நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்ப எப்படி நீங்க வந்து இந்த வெபினாருக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ, அந்த மாரி ஒவ்வொரு சாட்டர்டேயுமே வந்து 5 to 6 நம்ம வந்து சின்சியரா வந்து ஆக்சுவலி ஒரு டாபிக் எடுத்து நாங்க வெபினார் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வீக்ல சப்போர்ட் பண்ண மாரியே ஒவ்வொரு வீக்லயுமே வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ஸோ நம்ம செக்ஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். எந்த டவுட்டா இருந்தாலுமே நீங்க அந்த வாட்ஸ்அப் அந்த நம்பர் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணலாம்.